ஹாய் வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியாங்க. இது வந்து நம்ம ஸ்ரீதேவியோட ஃபுல் அப்டேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரி. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ராஜ்மோகன் அப்படின்ற சப்ஸ்கிரைபர். அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே என்னோட சப்ஸ்கிரைபர். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 10 டாக்குக்கு பக்கம் அவங்க வீட்டில் வச்சு பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்து சங்ககிரி வந்து அவங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இந்த பப்பியை பார்த்துருக்காங்க. அது வந்து மூஞ்சியில் அடித்து வீங்கி இருந்துச்சுங்க. ரொம்ப அடிபட்ட மாதிரி இருந்துச்சுன்னு தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. பட் நான் எதா இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துகிட்டு வாங்க பார்த்துக்கலான்னு சொன்னேன். நான் வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அந்த வழியா தான் கோயம்புத்தூர் போகணும். நான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நானும் ஈவினிங் 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அவன் கண்ணில் பயங்கரமாக ப்ளட்டு வந்துட்டு இருந்துச்சு. மேம் பார்த்துட்டு இது ஒரு வேளை கேன்சராக இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் அடிக்கலாம் இல்லை, கேன்சர் மாதிரி இருக்குது, நம்ம ஒரு எக்ஸ்ரே பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பட் இது கேன்சர் கட்டியும் இல்லைங்க, யாரும் அடிக்கவும் இல்லை. இது வந்து ஒரு விதமான இன்ஃபெக்ஷனில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டான சாப்பாடு இல்லை, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். ஒரு மாதிரி சதை மாதிரி தொண்டையில் வளர்ந்துருக்கு, அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2, 3 நாள் இங்கே இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2, 3 நாள், ஒரு நாள் போட்ட ஊசியிலே வந்து பார்த்திங்கன்னா வீக்கம்லாம் வற்றி அந்த பிளட்டெல்லாம் நின்றுச்சு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அவன்கிட்ட. நல்ல ஃபஸ்ட் நாள் ஃபுட்டு எடுத்துக்கலை. அப்புறம் அடுத்த நாள் நான் நான்வெஜ் சாப்பாடே தான் கொண்டு போய் கொடுப்பேன். கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டான். இப்போ நல்லா இருக்கான், நல்லா ஹெல்த்தியாக இருக்கான். இன்றைக்கி வந்து அவனுக்கு ப்ளட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு கருத்தடையும் கையோடு பண்ணி கொடுத்துலான் இருக்கேன். இது வரைக்கும் இவனுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை. டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது இல்லை, அவங்களே கொண்டு வந்து கொடுத்ததுனால மறுபடியும் கொண்டு போகிறதும் அவங்களே கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. பட் வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இருக்குங்க. இது வரைக்கும் அவன் வந்து ஒரு 7, 8 நாள் ஆக போகுது. போர்டிங்கில் தான் இருக்கான். பட் ஃபுட்டு எப்போவுமே நான் பார்த்துப்பேன். இவனுக்கு வந்து மெடிக்கலுக்கு தான் ரொம்ப செலவாயிட்டிருக்கு. இவனுக்கு கருத்தடையும் கண்டிப்பாக பண்ணணும். அதனால் தயவு செய்து முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய பேர் நான் இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் போகாதீங்க, கமெண்ட்டும் பண்ணுனீங்க, என்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் பேசுனீங்க, ஃபோன் கால் பண்ணியும் பேசுனீங்க. நான் இந்த மாதிரி நல்ல வேலைகளை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கடவுளோட சப்போர்ட்டும் வேணும். இப்போ நல்லா ஃபுட்டு எடுத்துக்கிறான், நல்லா நான்வெஜ்ஜெல்லாம் நல்லா கடித்து சாப்பிட்றான், கோழியெல்லாம் நல்லா சாப்பிட்றான். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நல்ல மாற்றம் இருக்குது. எனக்கு ஹாப்பி. பரவாயில்ல, நம்ம காலபைரவர் என்னை கைவிடலை. வர்ற சனிக்கிழமை பைரவர் வந்து பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமி. நான் வழக்கம் போல் நம்ம திருச்சியில் இருக்க ஓயா மாதிரி காலபைரவருக்கு கிளம்பிடுவேங்க. வர்ற சனிக்கிழமை எல்லாருமே காலபைரவரை போய் வழிபடுங்க. குறிப்பாக வந்து இந்த மாதிரி பப்பிகளுக்கு ஃபீட் பண்ணுறவங்க, பப்பிகளை பார்த்துக்கிறவங்க காலபைரவரை அந்த தேய்பிறை அஷ்டமியில் பண்ணுங்கள். போன மாதம் போயிட்டு வந்ததுலேருந்து இந்த மாதம் வரைக்கும் எந்த பிள்ளைகளுக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லபடியாக ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டேங்க. கடவுள் தான் வந்து எனக்கு துணை இருக்கார். மக்களாகிய உங்கள் சப்போர்ட் இருக்குது. ஸ்ரீதேவி மாதிரி இன்னும் நிறைய பிள்ளைகளை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு ரூபாயும் வீண் போகாதுங்க. உங்கள் உழைப்புக்கு என்றைக்குமே வந்து நான் உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் பதிவிடுறேன். ஸோ நீங்கள் யார் பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நான் எப்படியாவது போய் அவங்கள எடுத்துகிட்டு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்றேன். அதுக்கப்புறம் கடன் ஆகிறது 2வது பட்சம். பட் இவன் நல்லா இருக்கான். எனக்கு ரொம்ப ஹாப்பி. இவனுக்கு வந்து கேன்சர் இல்லாமல் இவன் நல்லா ரெக்கவர் ஆகிட்டான். இவனுக்கு நல்லபடியாக கருத்தடை பண்ணி அடுத்த வாரம் இவனை இன்றைக்கி ப்ளட்டு பார்த்துட்டோம்னா கருத்தடை பண்ணிடுவோம். நாளைக்கு கருத்தடை பண்ணாலும் இன்னும் 1 வீக்கில் இவன் சங்ககிரியில் போய் ஜாலியாக சந்தோஷமாக இருக்க போகிறான் உங்களோட சப்போர்ட்டில். தேங்க்யூ.